சிலப்பதிகார செல்வத்தை சிந்தை கொள்ளுகின்ற என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். 20ஆம் நூற்றாண்டில் சங்கத்தமிழையும் திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் கேட்கின்றவர்களை நாம் தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறோம். இலக்கிய ஆர்வம், தமிழ் பற்று என்பவை மெல்ல மெல்ல குறைந்து வருகின்ற இந்த நாளில் உலகின் பல மூலைகளிலிருந்து சிலப்பதிகாரத்தை ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு வாய்த்திருப்பதை பார்த்து நான் மிக்க மகிழ்கின்றேன். உங்களுக்கு நான் தலைவணங்குகின்றேன். இன்றைக்கு 2 வகுப்புகளாக நாம் சிலப்பதிகாரத்தை பற்றிய புறச்செய்திகளை பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க போகின்ற ஒரு பகுதி பதிகம் என்று சொல்லப்படுகின்ற பாயிரம். பதிகம், பாயிரம், அணிந்துரை, தந்துரை, புறவுரை என்றெல்லாம் பல பெயர்களால் சொல்லப்படுவன முன்னுரை என்பதாகும். 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் என்றேன். 1000 முகங்கள் இருந்தாலும் கூட பாயிரம்ங்கிற ஒரு முகம் வேணும். அது என்ன பாயிரம்? நூலினுடைய சாரத்தை பிழிந்து முன்னாலே தருவது. அது ஆசிரியனே வழங்கலாம் அல்லது பெயர் வழங்கலாம். அதற்கு பதிகம் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த பதிகம் பின்னாளில் 10 பாடல்கள் அல்லது 11 பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பை குறிப்பதாக சமய காலத்தில் மாறிவிட்டது. சிலப்பதிகாரத்திற்கு ஒரு அருமையான பதிகம் இருக்கிறது. அந்த நிலைமண்டில ஆசிரியப்பாவா, அது என்ன நிலைமண்டில ஆசிரியப்பா? ஒரு அடிக்கு 4 சீர், கடைசி வரையில 4 சீராகவே போய் 4 சீராகவே முடியும். எந்த இடத்திலும் 3 சீர் வருவதில்லை. எத்தனை அடிகள் பாடலாம்? உரைப்போர் உள்ள கருத்தின் அளவே பெருமை. அதனால 1000 அடி கூட பாடலாம். ஆசிரியப்பாவிற்கு அளவே இல்லை. அதனால்தான் 10 பாட்டுல மதுரை காஞ்சி 782 அடிகளா போச்சு. வள்ளலார் அதனை விட நீண்ட அகவல் பாடியிருக்கிறார். அகவல் என்பது ஆசிரிய பெயரா யாப்புல. அதனால அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஒரு பாடல், ஒற்றை பாடல் ஆசிரியப்பாவால் அமைந்தது, நிலைமண்டில ஆசிரியப்பாவால் அமைந்தது. அதற்கு பெயர் பதிகம் என்பது. இங்கே இதுவரையில உரையாசிரியர்கள் சொல்லாத ஒரு கருத்தை நான் இங்கு சொல்லுகிறேன். இதுகாரும் ஆராய்ச்சியாளர்களும் கூட இதில் மனம் போக்கவில்லை. ஒரு அரிய குறிப்பை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சிலப்பதிகாரம் பல அரிய புதையல்களை கொண்டிருப்பது, வைர மணிகளை உள்ளே புதிந்து காட்டுவது. அதனால ஒவ்வொன்றாக நாம் கிளந்து காட்டுகின்ற போது நீங்கள் அதிலே குறிப்பு வைத்துக் கொண்டு நீங்கள் மறுபடியும் பார்த்து மகிழலாம். இப்படி ஒரு காப்பியம் இல்லை என்பதை இப்போது நாம் சொல்லக்கூடாது. சிறிது கேட்ட பிறகு, சில காதைகள் சென்ற பிறகு நீங்களே சொல்லுவீர்கள், எப்படியா இந்த செய்தி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று வியப்படைவீர்கள். இந்த காப்பியம் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் தவப்பேறு. உலக காப்பியங்களை எல்லாம் நான் புரட்டி இருக்கிறேன். ஏனீர் படித்திருக்கிறேன், ஹெசியட் படித்திருக்கிறேன், ஹோமருடைய 2 காப்பியங்களை மொழிபெயர்ப்பாக படித்திருக்கிறேன், ஆங்கிலத்தில் படித்திருக்கிறேன். ஆனால் அவற்றெல்லாம் காணாத விந்தைகளை, வியப்புகளை, பண்பாட்டு கூறுகளை, மிக உயர்ந்த கலை குறிப்புகளை, இசை ஞானத்தை, ஆடற்கலையினுடைய மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் இந்த சிலப்பதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். அதனால்தான் வேறு எந்த காப்பியத்திற்கும் இல்லாத ஒரு பெயர் முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம் மட்டுமே அது. உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று இதற்கு ஒரு பெயர் உண்டு. நடுவுல கொஞ்சம் உரைப்பகுதி வரும்.
அவ்வாறு சொல்லுவது இரண்டு ஆசிரியப்பாக்களை அங்கங்கிருந்து இணைப்பாக சொல்லுவது போல அமைவதற்கு பெயர் உரையிடை இடுதல் பேர். ஆனா இங்க அப்படி இல்லை. சிற்சில இடங்களில் அது உரையாக போகிறது. உரைப்பகுதி இளங்கோவடிகளே எழுதியது. அதனால உரையிடையிட்ட பாட்டுடை செய்யும். கவிஞர் சுரதா சொன்னாரு, நரைதிரை வாரா முன்பே உரையிடையிட்ட பாட்டுடை ஓவிய சிலம்பு தந்தோம் துறவியானோம். நிறைவேறுவது முன்பே அவன் துறவி ஆயிட்டான். ஆனால் இந்த கருநிற கருங்கடல் இருக்கதே, இது பிறக்கும் போதே வெண்நுரை என்ற நரையை பெற்றிருந்தும் ஏன் காவி கட்டவில்லைன்னு கேட்கிறான். அதுபோல உரையிடையிட்ட பாட்டுடை செய்யும் ஓவிய சிலம்பு தந்தோம் என்று அவன் பாராட்டப்பெறுகின்றான். இளங்கோவடிகள் பாராட்டப்பெறுகின்றான். இளங்கோவேந்தன் அருளி கேட்ப, அவன் வேந்தன் தான். அதாவது இளங்கோவடிகள் சொல்ல அந்தமில் இன்பத்து அரசார் வேண்டு, இந்த உலகத்தை ஆளுகின்ற வாய்ப்பு வேண்டாம் என்று விட்டுவிட்டு வானுலகத்தையே தன்னுடைய புகழால் அளந்த ஒரு பெரியவர் என்றவரை பற்றி பாராட்டுவார்கள். ஆகவே இந்த 2 நாள் அறிமுகத்தோடு நாம் இப்போது பதிகத்துக்குள்ளே செல்கிறோம். பதிகம் 90 அடிகளை கொண்டது. வரின்னு சொல்லக்கூடாது. செய்யுளை பற்றி சொல்லுகிற போது வரி என்று சொல்லக்கூடாது. உரை நடைக்குதான் வரி. செய்யுள் அடியை உடையது. இப்ப 90 அடிகளை சரியாக கொண்ட பதிகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதை நான் முன்பே சொன்னேன், உரையாசிரியர்களோ சொல்லாத ஒரு செய்தியை நான் இங்கு சொல்லுகிறேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது தொடக்கத்திலே இருக்கும். உணவாயின் கோட்டத்து அரசு தொடர்ந்திருந்த புறக்கோச்சேரல் இளங்கோவடிகளுக்கு இந்த பதிகம் எழுதினவர் இளங்கோவடிகள் இல்லை, சாத்தனாரு இல்லை. சிலர் இளங்கோவடிகள் சொல்றாங்க, சிலர் சாத்தனார் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இல்லை. அது பதிகம் முழுமையும் நீங்க பார்த்தால், அதனுடைய இலக்கண குறிப்போடு ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். யாரோ பிற்காலத்து புலவர் ஒருவர் சிலப்பதிகாரத்தை நன்றாக படித்தவர், அதனுடைய சாரத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு இந்த 30 காதைகளிலும் புலப்படக்கூடிய நல்ல அருமையான தொடர்களையே கொண்டு வந்து இங்கே சேர்த்து கொண்டு இந்த காப்பியத்தை நமக்கு தருகிறார், இந்த பதிகத்தை தருகிறார். எழுதியிருப்பவர் உண்மையில் மிகச்சிறந்த ஒரு தொகுப்பாசிரியர். ஆனா முதல்ல எடுத்த உடனே ஏன் அவர் இல்லைன்னு நம்ம சொல்றோம்னா, இதுல ஒரு முரண் இருக்கிறது. அவ்வளவு சிறந்த ஒரு பதிக ஆசிரியர் காப்பியத்திலிருந்து வேறுபட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது தவறான. உணவாயிர் கோட்டத்து அரசு துறந்திருந்த ஒவ்வொரு பதமும் கூட நீங்க உள்ளே சென்று பார்க்கணும். உணவாயிர் கோட்டம் என்பது கிழக்கு வாயில். வஞ்சி நகரத்துல கிழக்கே இருக்கக்கூடிய குணவாயில் என்பதோர் ஊர் என்று எழுதுவார் அடியார்கள் நல்லா. அந்த குணவாயில் என்ற அந்த பகுதியில குடக்கோச்சேரல் இளங்கோவடிகள், மேற்கே இருக்கக்கூடிய சேர நாட்டினுடைய இளவரசன் குடக்கோச்சேரல் இளங்கோவடிகள், இளங்கோ அடிகளுக்கு அது குணவாயில் கோட்டம் நினைச்சு பாருங்க. கண்ணகியை சொல்லாங்க கடைசியில் அந்த அம்மா. எனக்கு கண்ணகியை பற்றி நினைக்கிற போதே அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் உண்டாகுங்க. அது காப்பிய முழுமையும் படிக்கும் போது தெரியும். அது பேதை பெண்ணாக இருக்கின்ற காலத்தை வழங்கத்தக்க பண்புடையவளாக சித்தரிக்கப்பட்டார் இந்த அம்மா. கண்ணகியை ஒரு முரண் கொண்டு காட்டுகிறார். அது இளங்கோவடிகளுடைய மிகப்பெரிய உச்சி. அதாவது கண்ணகியினுடைய உயர்ச்சியை பக்கத்துல ஒரு பெண்ணை படைத்தார், தேவந்தின்னு. அந்த தேவந்தி என்பவள் பார்ப்பன தோழி. அந்த பார்ப்பன தோழியினுடைய பண்பு, வாழ்க்கை இலக்கு, வாழ்க்கையினுடைய நோக்கம் அது வேறாகவும், கண்ணகியினுடைய வாழ்க்கை இலக்கு நோக்கம் வேறாகவும் இருக்கிறது. இந்த 2 கோடுகள், ஒன்று தேவந்தி, ஒன்று கண்ணகி. கண்ணகியினுடைய கோட்டை நெடிதாக வரைந்து தேவந்தியினுடைய கோட்டை சிறிதாக வரைந்தார். இப்போது பாருங்கள், கண்ணகி எவ்வளவு உயர்ந்து நிற்கிறாள் என்பதை போல அவர் காட்டுகிறார். இந்த இடத்துலங்கிறத பின்னால பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஒப்பியல் 2 பண்பு ஆக்கங்களை
பண்பு உருவங்களை கொண்டு வந்து காட்டி இந்த பாத்திரத்தினுடைய உயர்ச்சியை பாருங்கள் என்று சொல்லுவது ஒரு உத்தி. பை கான்ட்ராஸ்ட். அந்த வகையில நாம பார்க்க போகிறோம். குணவாயிற் கோட்டத்து கண்ணகி கணவனை இழந்த பிறகு ஒரு தொடர் வருகிறது. அந்த தொடரை படிக்கிற போது நாம் கண்ணீர் சிந்தியாக வேண்டும். கீழ்த்திசை வாயில் கணவனோடு வந்தேன். கிழக்கு வாயில்ல நான் இந்த நகரத்துக்கு என்னுடைய கணவனோடு வந்தேன். மேற்றிசை வாயில் வரியேன் பெயர். மேற்கு வாயிலே நான் தனியலாக ஆதரவின்றி என்னை காப்பாரின்றி நான் வறியவளாக போகிறேன் என்று சொல்கிறார். அதனால அந்த இரண்டு வாயில்களும் கண்ணகிக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில அந்த கீழ்த்திசை வாயில்ல குணவாயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல, அந்த வாயில் அமைந்த ஊர், அந்த இடத்துல அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோவடிகளுக்கு குன்றக்குறவர் ஒருங்குடன் கூடி புலம்பு வேங்கை குன்றக்குறவர்கள் அங்கிருந்து திரண்டு வந்து குணவாயிற் கோட்டத்திலே அரசு துறந்திருந்த இளங்கோவடிகளுக்கு கண்ணகியினுடைய நிலையை சொன்னார்கள் என்று சொல்லுவது காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திக்கு முற்றிலும் மாறாது. சேரன் செங்குட்டுவன், அதாவது இளங்கோவனுடைய தமையன், ஆட்சிக்கட்டிலே இருக்கின்ற போது மலைவளம் காண்பதற்காக பேரியாற்றங்கரைக்கு செல்லுகிறான். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அப்படியே பெரிதாக வீழ்ந்து அது கேரள பகுதியை வளப்படுத்தி அதற்கு பிறகு கடலோடு கலக்கக்கூடிய ஆறு, அதற்கு பெயர் பேரியார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலை தொடர் அழகானது. இன்றைக்கும் கூட அது அதனுடைய அழகு கெடவில்லை. அத்தகைய அழகான ஒரு மலைப்பகுதிக்கு சென்று அந்த காட்சியை காண்பதற்காக தன்னுடைய மனைவி வேண்மாளோடும் மற்றவர்களோடும் செல்கிறார். அப்படி செல்லுகின்ற காலத்தில் இந்த மலைப்பகுதியில் இருந்த குறவர்கள் அவர்கள் காட்சியை கண்டார்கள். யாரோ ஒரு பெண் வேங்கை மரத்தினுடைய நிழலிலே இந்த மலைப்பகுதியிலே வந்து நின்றாள். விரித்த கூந்தலோடும் கண்ணில் கண்ணீரோடும் வாடிய மேனியோடும் வந்து நின்ற அவளை நாங்கள் பார்த்தோம். அவள் உடனே நான் மதுரையிலே அரசை ஒழித்தேன், கணவனை இழந்தேன், இங்கு வந்து நிற்கிறேன் என்று அவள் சொன்னாள். அப்போது விண்ணிலிருந்து விமானம் வந்தது. அதில் அவளுடைய கணவன் அமரருடைய ஏவலர்கள் இருந்து வந்தார்கள். கணவனும் வந்தான். அதிலே அழைத்து போக அவள் போய்விட்டாள். விந்தைகான் இது என்று சொல்லி உறவர்கள் செங்குட்டுவனிடம் கூறினார்கள் என்றுதான் காட்சிக்காதை சொல்லுகிறது. இளங்கோவடிகள் இங்க போகல. அப்படி போவது மரபும் இல்லை. அவர் முற்ற துறந்த துறவி மலைவளம் காண்பதற்கு சென்றார் என்று சொல்வது கதைக்கு ஈடுடையதும் இல்லை. அதனால பதிகம் இந்த காட்சி காதை எழுதிய இளங்கோவடிகளுக்கு மாறான ஒருவர் எழுதியிருக்கிறார் என்று இந்த புத்தகத்தால் தெரியும். இது மட்டுமல்ல, பதிகம் எழுதியவர் பிற்காலத்தவர் என்பதற்கு மற்றொரு குறிப்பு சொல்வேன். 3 உரைகள்லையும் நீங்க அதை பார்க்க முடியாது. ஒரு செய்தி, அங்கிருந்து அவர்கள் குறவர்கள் செங்குட்டுவனுக்கு சொன்னார்கள் என்பதை மாற்றி இங்க சரி செங்குட்டுவனுக்கு சொன்ன உடனே அப்ப பக்கத்துல ஊரவாணிகன் சாத்தன், தண்டமிழாசான் சாத்தன் யான் அறிகுவன் அவள் பட்டது எனக்கு தெரியும், அவள் பட்ட துன்பம் எல்லாம் என்று சாத்தன் சொன்னான். இந்த இடத்திலே ஒரு வேறுபாடு. ஊரவாணிகன் சாத்தன் யார் என்றால் மதுரையிலே வணிகம் செய்து கொண்டிருந்த பெரும்புலவன், சேர நாட்டில் பிறந்தவன். அதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு. அப்படி பிறந்த அந்த சேரன், அந்த சீத்தலை சாத்தன் அங்கு எதற்காக வந்தான் என்றால் அரசரோடு வந்தான். அரசரோடு சீத்தலை சாத்தனார் வந்தார் என்று சொல்லுவதுதான் முறை. ஆனால் அடியாருக்கெல்லார் உரையில என்ன செய்து விட்டார் என்றால் அவர் பரிசல் பெற்று போவதற்காக வந்தார்னு எழுதினார். அரசனை கண்டு பரிசல் பெறுவதற்காக. சீத்தலை சாத்தனாருடைய இயல்பு அது அன்று. அதனால சில முரண்பாடுகள் இருக்கும். நாம காப்பியம் கொண்டுதான்
இந்த பாத்திரங்களை அணுக வேண்டும். அதை மறந்து விடக்கூடாது. இடையில இடையில எவ்வளவோ கதைகள் இருந்தன. நான் முன்பே சொன்னது போல அப்படி நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிற மாதவி கையில அரசர் அளித்த அந்த மாலையை தூக்கி சுழற்றி வீச அது அவையின் நடுவில் உட்கார்ந்து கோவலனுடைய கழுத்துல விழுந்து விட அவன் எழுந்த உடனே பாடுகிறான், கழுத்தில் விழுந்த மாலை கழற்ற முடியல அப்படின்னு. இதெல்லாம் புராணம். புராணத்தை அடிப்படையாக வைத்த தெருக்கூத்து, நாடகம் போன்ற இவையெல்லாம் காப்பியங்கள் ஆக மாட்டான். அதனால காப்பியத்தை சரியாக நாம் பயில வேண்டும். காப்பியத்தினுடைய உள்ளுரை அறிந்து பயில வேண்டும். பல உள்ளுரைகள் உரைகளிலே சொல்லப்படாத உள்ளுரைகளை நான் இங்கு சொல்லுவேன். பாடம் சொல்லுதல்ங்கிறது அதுதான். என்னுடைய பாடம் சொல்லுகின்ற இந்த நெறி முழுமையும் அப்படியே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய நெறியை சார்ந்தது. அவர் ஒரு பாட்டுக்கு பாடம் சொல்லுவாரே ஆனால் அந்த பாட்டினுடைய பின்புலம் அனைத்தையும் முதலில் விளக்கி அதற்கு பிறகு பாட்டினுள் இருக்கின்ற ஒவ்வொரு பதத்தையும் சொல்லி பொருள் கூறி இலக்கண அமைதியும் கற்பிப்பார். அந்த மாதிரியான கல்வி கற்பிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இல்லை. சென்ற பல ஆண்டுகளாக இல்லை. அந்த மரபெல்லாம் விட்டு போச்சு. அந்த மரபின் எச்சமாக இருக்கக்கூடிய நிலையில இப்ப அந்த செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இதை பதிவு செய்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுவதற்குரிய ஒரு தலைமுறை வர வேண்டும். அந்த தலைமுறையிடம் இந்த பதிவுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டால் அதற்கு பிறகு அது உயிர்ப்பு இருக்கும் என்பதற்காக நான் அந்த செய்தியை சொல்லுகிறேன். இப்ப குன்றக்குறவர் ஒருங்குடன் கூடி, இந்த குறவர்ங்கிற சொல்ல பாருங்க, அது எங்கிருந்து வந்தது என்றால் குன்றவர் என்பது தொகுத்தல் விகாரமாக குறவர் என்றாச்சு. மலைக்கு உரியவர்கள் அவர்கள். குன்று குன்றவர் என்பது. குன்று என்பது மலையும் சிறியது, அது நிமிர்ந்து நிற்பது. இந்த குன்று என்பது வளைந்திருப்பது அன்று. அது எங்க இருக்கு அந்த குறிப்பு? திருக்குறள் இருக்கு. நிமிர்ந்திருக்கக்கூடிய ஒரு குன்று இருக்க, அது எப்போதும் தலைவணங்கி வளைவதில்லை. அடுக்காக இருக்கின்ற மலைகள் வளைந்து வளைந்து நெளிந்து செல்லும். தாவி தாவி ஏறி மேலே போகக்கூடிய நிலையில் இருக்கும். குன்று அப்படி இல்லை. அதனாலதான் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யினார். ஒரு சொல் எப்படி திருவள்ளுவர் வெவ்வேறு பொருளை வகையில இருக்கு பாருங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர், குன்று மாதிரி நிமிர்ந்து இருக்கிறவங்க கூட கீழே குறைந்து குன்றி போய் விடுவான். எப்ப? குன்றுவதற்குரிய செயல்களை, இழிந்த செயல்களை ஒரு குன்றி அளவு செய்தா, ஒரு குன்றிமணி அளவு செய்தா எல்லாம். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நுட்பமான ஒரு வெளிப்பாடு. நம்முடைய ஆசிரியர்களும் சாதாரணமானவர்கள் இல்லை. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு நாம கூட்டம் கூட்டி நாம என்ன கேட்டு கொண்டிருக்கிறோம்னா, இந்த பட்டிமன்றம் என்பது ஒரு நல்ல திறனாய்வு. அதுல ஒரு காலத்துல மிக உயர்ந்த பொருள்கள்லாம் விவாதிக்கப்பட்டன. அப்போது அந்த காலத்துல ஒரு பட்டிமன்றத்தினுடைய ஒரு தலைப்பை நான் சொல்லுகிறேன், கேட்டு பாருங்கள். இடைத்தொழில் செய்யுளாக்கத்திற்கு உதவுமா உதவாதா? இது ஒரு காலத்து பட்டிமன்றம். இதுல பேசுகிறவர்களுக்கு எவ்வளவு அறிவு நுட்பம் இருக்கணும், எவ்வளவு இலக்கிய இலக்கணம் பயிற்சி இருந்ததுன்னு பாருங்க. இப்பெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு தலைப்பை பார்க்க முடியாது. கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியாக? ஏன் கற்பில் சிறந்தவள்ங்கிறது மதிப்பெண் போடுற விவகாரம் இல்லை. இவங்க கற்புக்கு 80 போடலாம், அவங்க கற்புக்கு 85 போடலாம்லாம் இல்லை. இப்படியெல்லாம் தவறான தலைப்பு நினைக்க கூடாது. என்ன கூட ஒருத்தர் கேட்டார், என்னங்க எங்களுக்கெல்லாம் பயன்படுறாமல் ஒரு தலைப்பு சொல்லிட்டு போங்கன்னாரு நான் ஊர் புறப்படுற காலத்துல. அப்ப நான் உடனே சொன்னேன், போத்திக்கிட்டு தூங்குறது நல்லதா, தூங்கிக்கிட்டு படுத்துட்டு போத்திக்கிறது நல்லதா, அல்லது போத்திக்கிட்டு படுக்கிறது நல்லதான்னு போடுங்கிற ஒரு பட்டிமன்றம்னு. அதாவது அவ்வளவு மலிவா போச்சு. இலக்கிய ஆராய்ச்சியாக பட்டிமன்றம் இருக்கலாம். நம்ம சா கணேசன் அவர்கள் கம்பன் கழகம் நடத்தினாரு. அதுல கம்பராமாயணத்தை பற்றி அப்படி பட்டிமன்றம் நடத்தினாங்க. அதுல தசரதன் குறையும் கைகை நிறையும்னு எழுதியிருக்க சோமசுந்தர பாரதியார் அதே தலைப்பா வச்சு தசரதன் ஏன் அவ்வாறு தன்னுடைய மகனை காணத்திற்கு செல்ல வேண்டும், அதனுடைய சூழ்நிலை என்ன, அதனுடைய ஆராய்ச்சியாக ஒரு அருமையான பட்டிமன்றம் நடந்தது. அதுல ஆசா ஞானசம்பந்தம் பேசினாரு, மற்றவர்களும் பேசினாரு. அதனால அப்படி இருக்க வேண்டும். சிலப்பதிகாரத்தில் அப்படி எண்ணத்தக்க களங்கள்,
ஆராய்ச்சி களங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம பார்ப்போம். அந்த உருங்குடன் கூடி புலம்பு நறுங் வேங்கை நலங்கிழல் கொழு நிழல், வேங்கை மரத்தினுடைய கொழுவிய நிழல்லே வந்து நின்றாள். அவ ஒரு முறை இழந்தாள் ஒரு திருமா பத்தினி. இந்த திருமா பத்தினிங்கிற சொல் உள்ளே காவியத்திலே வருகிறது. அதையே இவர் கையாளுகிறார். ஒற்றை மார்பினை இழந்தாள் என்பது அந்த காலத்தில் வேறு சில நாடுகளிலும் கூட இலக்கிய மரபாக பேசப்படுகிறது. மார்பை இழந்து நிற்பவள் என்றால் அவ்வளவு துன்பத்திற்கு ஆளானவள் என்பதனுடைய அடையாளம். இட் இஸ் a sign என்று சொல்லுகிறார். ஒரு உறுப்பை கிள்ளி போடுதல் என்று சொல்லுகிறான் பழைய புராண நூல்கள்ல. அதுபோல அமரருக்கு தமர் வந்து, அமரருக்கு அரசர் தமர் வந்து, அமரருக்கு அரசர் இந்திரன். அந்த இந்திரனுடைய சுற்றத்தார் அங்கிருந்து வந்து ஈட்டி நெருங்கி மகளே வருக என்று அழைக்கிறார். அவர்களோடு காதர் கொடுநனை காட்டி கோவலனும் அந்த விமானத்துல வர்றான். அவனை காட்டி ஏதோ உன்னுடைய கணவன் அவன் இறந்து போய்விடவில்லை வா என்று சொல்லி அழைத்து கொண்டு அவளோடு என் கற்பூரம் காண விற்புலம் போயது, எங்க கண் பார்க்க வானகம் சென்றதனை பார்த்தோம் அரசே. இரும்பூது போலும், இது ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறதே. இரும்பூது வியப்பு வியப்பாக இருக்கிறதே, இது அறிந்தருள் நீ என இதனை உன்னிடம் நாங்கள் சமர்ப்பித்தோம் என்று குன்ற புறவர்கள் யாருக்கு சொன்னார்கள்? சேரன் செங்குட்டுவனிடம் சொன்னார்கள் என்பதுதான் காட்சிக்காதையினுடைய செய்தி. யாருனர் காதலன் தன்னை. அப்ப வஞ்சன மாலையில ரொம்ப அருமையா ஒரு குறிப்பு வரும். யானமர் காதலன் தன்னை தவறிழைத்த கோநகர் சீரினேன். கண்ணை சொல்றார், என்னுடைய கணவனுக்கு தீங்கு செய்த அந்த அரச தலைநகரை மதுரையை நான் சீறினேன், சிவந்தேன், குற்றமிலேன் யான் என்று. நான் குற்றம் ஒன்று செய்து விடவில்லை. ஒரு நகரை அழித்த குற்றம் என்னுடையது இல்லை. இடமுறை கையால் திருகி, அதனால வலது கையால வலது கை இடது கைன்னு சொல்லக்கூடாது, இலக்கண பிழை. வலக்கைன்னு சொல்லணும், இடக்கைன்னு சொல்லணும். வலதுன்னா அது குறிப்பு வினைமுற்றது, இடதுன்னு அது குறிப்பு வினைமுற்று. இங்க பெயரச்சமா வரணும், வலக்கை இடக்கைன்னு சொல்லணும். இந்த மாதிரி எழுதக்கூடிய மரபெல்லாம் போயிட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க எழுதும் போது இனிமேல் இந்த சிலப்பதிகார கருத்தரங்கத்தில் இடம்பெற்றவர்கள் எழுதுகிற போது வலகை இடக்கை என்று சொல்லுங்க. யான் என்று இடமுறை கையால் திருகி மதுரை வலமுறை மும்முறை வாரா அமையத்து அலமந்து அலமரல் தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி. நான் தொல்காப்பியர், இந்த தொல்காப்பியர் சொல்லாத செய்தி இல்லை. பிற்காலத்து எந்த நூலை படித்தாலும் கூட, காப்பியங்களை படித்தாலும் தொல்காப்பிய துணையின்றி படிக்க முடியாது. தொல்காப்பியர் பெரிய இலக்கணி. அவர் ஒரு இலக்கணம் பேசினார். நம்முடைய எல்லாரும் சுப்பிரமணிய சாஸ்திரி மாதிரி இருக்கு, அப்படியே அது வடநூலை பார்த்து எழுதப்பட்ட ஒரு இலக்கணம் எழுதுறாங்க. எவ்வளவு வருத்தமா இருக்கு. அவர் நவரசம் பேசவே இல்லை, மெய்ப்பாட்டி இல்லை. 8 மெய்ப்பாடுகளை பற்றி தான் பேசினார் தொல்காப்பியர். வடமொழியினுடைய எந்த கோட்பாட்டையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு இடம் அருமையா சொல்றாரு, அடிவயிற்றிலேருந்து ஒலியை எழுப்பி வேதங்கள் சொல்லப்படும், அந்த முறை இங்கு கிடையாது, அது இந்த இலக்கண நூலில் பேசப்படாது என்று சொல்லுகிறார். இது மாதிரி பல இடங்கள், 1 2 இல்ல. நான் தொல்காப்பியத்தை 3 ஆண்டுகள் பாடம் நடத்துகிற போது இப்படி அது தமிழ் நெறிப்பட்ட இலக்கண நூல் என்பதை நிறுவி காட்டியிருக்கிறேன். இதுல பதிவில் கூட வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நேற்று கூட நான் தொல்காப்பியம் பொருளதிகாரம் தான் நடத்தினேன் தஞ்சாவூர்ல. அதனால அப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கணும். 6 அறிவுன்னு சொல்றாரு. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த வேதத்திலேயாவது மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்லியிருக்காங்களா? அது மரபியல்ல சொல்றாரு. அதையும் இவ்வாறு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அலமரல் பெருமரல் ஆகிரண்டும் சுழற்சி, மனம் சுழல்வதை அலமரல் பெருமரல், அது இப்படி சொல்லு. தெருமந்தேன், அதுவும் சிலப்பதிகாரத்துல வருது. அந்த சொல்லும் நாம பார்க்கலாம். அதனால்தான் ஒரு காலத்துல சொல்லுவார்கள், படிக்கும்போது எப்படி எழுத்தண்ணி படிச்சவர் அவரு அப்படிம்பாங்க. அது என்ன எழுத்தண்ணி படிக்கிறது?
அதுக்கும் தொல்காப்பியத்துல இருக்கு. மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற்காரணம் நோக்கனப்படுமேனார். அதனால ஒரு மாத்திரை அளவுல இருந்து நம்ம பார்க்கணும் பொருள். அப்படி எல்லாம் பார்த்தாதான் அது செய்யுளை நாம அறிந்து கொண்டதாக ஆகும். அதனால நான் வஞ்சன மாலையில அவள் சொல்றா, அது மாதிரி நான் நடந்தது என்று அந்த செய்தியை அவள் சொல்லுகிறாள். அப்ப இது மாதிரி குன்ற குறவர்கள் சொன்ன பிறகு அவனுடைய இருந்த உடை என்பது 7ஆம் வேற்றுமை உருவு. கண், கால், இடம், முன், பின், எத்தனை உருவு 7ஆம் வேற்றுமைக்கு மாத்திரம் பாருங்க. இடப்பொருளை தரக்கூடிய எத்தனையோ உருவுகளை கொண்டது இந்த 7ஆம் வேற்றுமை. உடை என்றால் பக்கம், அம்மருங்கு, அவ்விடத்து என்று பொருள். அவனுடைய இருந்த தண்டமிழா சாத்தன், ஒரு தண்டமிழ் சாத்தன் எழுதுறாரு இந்த பதிகத்துல. அங்க தண்டமிழ் ஆசான் இருக்கும். ஆசான் என்பது ஒரு ஆசிரியர். தண்டமிழ் சாத்தன் பதிகத்துல தண்டமிழ் சாத்தன் எழுதுறாரு. தன் தமிழினை உடைய தன்னார் தமிழின் சாத்தன். இந்த சாத்தன் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்க்கணும். இதுவும் நூல்ல விளக்கப்படாத ஒரு செய்தி, உங்களுக்கு பெரிய துணையாக இருக்கும். யாரும் நாளைக்கு கேட்டா விளக்கம் நீங்கள் சொன்னீர்களானால் அவருக்கு அமைதி வருவார்கள். சாத்தன் என்றால் நில வணிகன் என்று பொருள். அதாவது உள்நாட்டுல தரைமருந்து சென்று வணிகம் செய்யக்கூடியவன், அவன் கூலவாணிகன். அதனால அவன் எத்தனை கூலங்கள்னு நான் சொன்னேன் அன்றைக்கு வகுப்புல. 11 வகையான கூலங்களை விற்பவன் சீத்தலை சாத்தன். இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு ஊராக சென்று விற்கக்கூடிய ஒரு வணிகனாக அவன் இருந்தான். மதுரையிலே அந்த வணிகத்தை செய்தான். சாத்தன் என்றால் நில வணிகன். இந்த சாத்தனுக்கெல்லாம் பெரிய வணிகனா ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு நகர அளவுல, ஒரு கோநகர அளவுல பெரிதாக மதிக்கப்பட்ட பெருவணிகன். அந்த வணிகனுக்கு பெயர் என்ன என்றால் மாசாத்தன். அவன் தான் மாசாத்துவான். மாசாத்துவன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை பிறப்ப அப்படின்னு சொல்றா கண்ணகி அரசன் முன்னால. மாசாத்துவான் என்றால் நில வணிகர்களிலெல்லாம் பெரியவனவன். சரி, கண்ணகியனுடைய தந்தை யாரு? மாநாயகன். நாயகன் என்றால் கடல் வணிகன் என்று பொருள். அதுதான் இந்த காலத்துல நாய்க்கர்னு சாதி பெயராயிடுச்சு. மாநாயகன் பெரிய கடல் வணிகன். அது சம்பந்தம் எப்படி நடந்திருக்கு பாருங்க. மிகப்பெரிய நில வணிகனுடைய மகனுக்கும் மிகப்பெரிய கடல் வணிகனுடைய மகளுக்கும் நடந்தது. மாநாயகன் குலக்கொம்பர். இதோட போதுமா ஆராய்ச்சி? இன்னும் போலாம. என்ன என்றால், இந்த கண்ணகி காலில் போட்டிருக்கிற சிலம்பு இருந்தத, அந்த சிலம்பின் உள்ளே இருந்த பரல் எது என்றால் மாணிக்கம். எங்கார் சிலம்பு மணியுடை அரியே என என்னுடைய சிலம்பின் உள்ளே இருப்பது மாணிக்க பரல் என்று சொல்லுகிறார் கண்ணகி. அவ்வளவு பெரிய கடல் வணிகனாக இருந்த மாநாயகன் முத்துக்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து வணிகம் செய்தவன். ஆனா அவனுடைய மகள் அணிந்த சிலம்பு மாணிக்கம் உடையது. இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணுங்க. இதுவரையில யாரும் அறியாத செய்தியை நீங்க அறிந்து கொள்ளலாம். இந்த உரையாசிரியரும் சொல்லலை. இத என்ன பொருள் என்றால், சங்க மரபு இங்க அப்படியே இருக்கு. சங்க மரபுல வீட்டுல பிறந்த வீட்டுல ஒரு சிலம்பு போட்டிருப்பாங்க பெண்ணுக்கு. அது பிறந்த வீட்டுல போடுற சிலம்பு. திருமணமாகிற போது அந்த சிலம்பு கடற்றப்படும். 2 நாளைக்கு முன்னாலேயோ 3 நாளைக்கு முன்னாலேயோ அந்த திருமணத்தன்றோ அது அகற்றப்படும். அதுக்கு பெயர் சிலம்பு கழி நோன்பு என்று பெயர். அதை காலை விட்டு எடுத்துட்டு கணவன் வீட்டு சிலம்பை அவள் அணிந்து கொள்வாள். இப்ப பாருங்க, இப்ப மாநாயகன் குலக்கொம்பர் அவள் வீட்டுல அணிந்திருந்த சிலம்பு அது முத்தை உடையதாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவன் கடல் வணிகன். ஆனால் இந்த தரை வணிகன், மாபெரும் தரை வணிகன், நிலவணிகன் இருக்கிறான, இவன் வீட்டுக்கு வந்த பிறகு அணிந்த சிலம்பு மாணிக்க பரலை உடையது. அதனால்தான் அவன் போய் சொல்லுகிறா பாண்டியனிடம், எங்கார் சிலம்பு மணி உடைய அரியே என
என்னுடைய கார் சிலம்பு மாணிக்கத்தை பரலாக உடையது என்று பேசுகிறேன். இதெல்லாம் உரையில சொல்ல முடியாது. நான் அவங்கள ரொம்ப குறைவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏனென்றால் மிக விரிவாக சொல்லி கொண்டு போகிற போது இப்படி செய்திகள் வரும் ஒன்று. அப்படி விரிவாக பார்க்கிற போது மேக்ரோ விஷன் அப்படி இருக்கின்ற போதே மைக்ரோ விஷன் இருக்கணும், நுணுக்க பார்வையும் இருக்கணும். மிக அகலமா பார்க்கிற போதே நுணுக்கமாகவும் பார்க்கணும். அப்படி நுணுக்கமாக பார்க்கிற போது இப்படி செய்திகள் புலப்படும். அந்த காலத்துல எழுத்தாணி வச்சு எழுதும் போது இவ்வளவு விரிவா எல்லாம் எழுத முடியாது. அதனால அரும்பத உரைகாரரோ அடியார் திருவல்லாரோ அவர்களெல்லாம் தொடர்த்துக்க பெரியவர்கள். என்ன அருமையான உரை! அவ்வளவு உரையும் எழுதிட்டு அந்த அடியாருக்கு நல்லான் என்ன சொன்னான்னு ஏன் இந்த உரை எழுதுன்னு தெரியுமில்ல? என்னுடைய வள்ளல் பொப்பண்ண காங்கேயன் என்பவன் எனக்கு 3 வேளை சோறு போட்டாங்க, அதுக்காக எழுதுனாங்க. இதை நினைச்சாது இந்த காலத்துல தமிழ் படிக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி, நமக்கு ஒரு கடப்பாடு. நாம் இந்த மண்ணிலே விளைந்தவற்றை நாம் உண்டிருக்கிறோம். இங்கே உள்ள இடங்கள் எல்லாம் பணி செய்து ஊதியம் பெற்றிருக்கிறோம். இந்த மக்களால் நாம் ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கருதியேனும் இந்த தமிழை எல்லாருக்கும் பரப்பணும். அது அவருடைய தலைக்கடனாக கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய வியங்கோள். சரி, அவனுடைய இருந்த தன்மழாசான் சாத்தன் யான் அறிகுவன் அது பட்டது. இந்த இடத்துல ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு, அதை எழுதியிருக்காங்க, உரையாசிரியர் எழுதியிருக்காங்க. யான் அறிகுவன் அது பட்டது. அதுன்னா கண்ணகியை குறிக்கல. அவ்விடத்து பட்டது, அங்கு உற்றதை நான் அறிவேன். எப்படி தெரியும்? வெள்ளியம்பலத்து நள்ளிருளில் கிடந்தேன், அது சொல்றான். நான் வெள்ளியம்பலத்துல வெட்ட வெளியில அங்க நான் படுத்து கிடந்தேன். அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இப்ப மிகப்பெரிய வெட்ட வெளி. வெள்ளியம்பலம்னா கோயில் இல்ல, மதுரை கோயில் என்றும் சிலர் தவறாக உரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல அப்படி எல்லாம் இல்லை. அது ஒரு சிறிய கோயிலாக இருந்தது, இவ்வளவு பெரிய கோயிலாக இல்லை. அதனால அப்படிப்பட்ட நிலையில ஆரங்கண்ணி சோழன் மூதூர் பேராச்சிறப்பில் புகார் நகரத்து கோவலன் என்பான் ஒரு வாணிகன். ஆரங்கண்ணி, அதுன்னா ஆரங்கண்ணி, ஆர்னா ஆத்தி, ஆத்தி மாலை அணிந்தவன். திரைப்பட பாட்டுல கூட ஆத்தி மாலை அணிந்தவராம் அப்படின்னு வரும். ஆத்தி மாலை சூடிய சோழன். வேப்பம்பூ மாலை அணிந்தவன் பாண்டியன், பனம்பூ மாலை அணிந்தவன் சேரன். அந்தந்த நிலத்துல எது அதிகமா இருக்குதோ கருப்பொருளாக அதை அணிவதுதான் வழக்கம். இது எப்பேருந்து வழக்கம்? தொல்காப்பியத்துல சொல்றாரு, வெற்றித்தடையினுடைய 2வது பகுதியில, போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர். மிகப்பெரிய படையினை உடையவர்கள். போந்தைன்னு பனை, போந்தை வேம்பே ஆறுனா ஆத்தி, போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர். இவற்றையெல்லாம் சூடிக்கொள்ளக்கூடிய பெருவேந்தர்கள். அதனால்தான் அவர் திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகிற போது படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வருகின்ற மூவேந்தர் குடின்னு எழுதினார். எவ்வளவு காலமா இவர்கள் இருக்கிறார்கள்னு யாராலும் சொல்ல முடியாது. வழி வழியாக வந்தது. பால் தர வந்த பழவிரல் தாயம் என்று சொல்லுவான் புறநானூற்று புலவன். இது ஊழ் வரிசையாக இவர்களுக்கு முடிசூட்டி கொண்டே வருகிறது என்று சொல்லுகிறான் புறநானூற்றுல. பேராச்சிறப்பின் புகார் நகரத்து கோவலன் என்பான் ஒரு வாணிகன். கோவலன் என்று சொல்லப்படுகின்ற அவனும் வணிகன் தான். கோவலன் என்பான் ஒரு வாணிகன். அவ்வொரு நாடகமேத்தும் நாடக கணிகையோடு. இந்த இடத்திற்கு பதிகத்திற்கு உரை எழுதுகிறவர்கள் அடியார்கள்லாம் தான் உரை எழுதுகிறார் பதிகத்துக்கும். இந்த நாடக கணிகை என்பதற்கு பொதுமகள் எழுதிட்டார். சில இளங்கோவடிகளுடைய நோக்கு அது அல்ல. இளங்கோவடிகள் எந்த இடத்திலையும் மாதவியை பொதுமகள்னு சொல்லல. இளங்கோவடிகள் எந்த இடத்திலும் பொதுமகள் என்று சொல்லல. இன்னும் அதை விட பாருங்க, பாஞ்சாலி சபதம் நீங்க படிச்சிருப்பீங்க. பாரதியார் சொல்றாரு, அந்த துரியோதனன் சொல்றான், போய் அவளை இங்க இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிறான். போய் அவளை இழுத்துட்டு வாங்க. என்ன வரமாட்டேங்கிறா? நாம் சூதில் எடுத்த விலைமகள்னா, சூதாட்டத்துல நாம எடுத்த விலைமகள்னா என்ன பொருள்? 2 பொருள்னு சொல்றாங்க.
நாம விலைக்கு வாங்கியவள் ஒரு பொருள், இன்னொன்று விலைப்படு மகள், பொதுமகள் என்று பொருள் சொல்றான். அது போல அடியாருக்கு எல்லாரே இப்படி உரை எழுதிட்டார்கள் வருத்தப்பட்டேன். ஏன்னா இளங்கோவடிகளுடைய கருத்துக்கு அது முற்றிலும் மாறு. மாதவி அவர் சொல்லுகிற போது கண்ணிக்கு சமமா மிக சிறிதும் குறைவில்லாமல் படைக்கிறார். அதனால்தான் அவர் பரத்தை என்று சொல்ல அவர் கையாளவே இல்லை. பரத்தன் என்று வேணா எழுதுவாரே தவிர ஆணை பெண்ணை அப்படி சொல்ல மாட்டார். அது இளங்கோவடிகளுடைய மாண்பை காட்டுவதான். அதனால கொஞ்சம் சில இடங்கள் உரை வேறுபடலாம், அதனால அது குறையில்லை. நாடகம் ஏத்தும் நாடக கணிகையோடு, நாடகம் இந்த இடத்துல வருவதெல்லாம் நாட்டியத்தை குறித்து, டிராமா இல்ல, டான்ஸ், கூத்தை குறித்தது. அதனால நாடகம் ஏத்தும் நாடக கணிகையோடு, அதாவது நாவுக்கரசர் தில்லைக்கு போகிறாரு. தில்லைக்கு போகிற போது அங்கு இறைவனை பார்க்கிறார். அந்த இறைவன் ஆடல் அரசன். அவர் ஒரு கால தூக்கி நடனம் ஆடுறவர். அவரை பார்த்த உடனே இந்த கையை அவரு கூத்தப்பெறான் கை வைத்திருப்பதை பார்க்கிறாரு. பார்த்துட்டு இவருக்கு ஒரு குறிப்பு, ஓஹோ அப்படிங்கிறார் நாவுக்கரசர். என்ன என்று வந்தாய்ன்னு கேட்டாராம் பெருமான். அவருடைய அந்த நடன போலம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அந்த கை முத்திரை என்னைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாராம். என்று வந்தாய் என்று கேட்பது போல இருந்ததுங்கிறார் நாவுக்கரசர். அதனால ஒரு சின்ன முத்திரைக்கு கூட ஒரு பொருள், ஆழ்ந்த பொருள் இருக்கு. எப்படி நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள், 5 விரல்கள் இருக்கின்றனவே, இந்த 5 விரல்களில் இந்த சின்முத்திரை அடக்கம். எப்படி என்றால், இந்த 5 விரல்களில் இந்த கட்ட விரல் இருக்குது, இதுதான் இறைவன் முழு முதல். இதுக்கு தோற்றமும் ஒடுக்கமும் கிடையாது, இதுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இந்த கட்ட விரல் இறைவன். சரி, இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது, இதுதான் உயிர், அதாவது மனித உயிர் அல்லது மற்ற உயிர், ஜீவன் என்று வடமொழியில சொல்லுவான். அதனால அது பரமாத்மா என்று சொல்லுவான், இது ஜீவாத்மான்னு சொல்லுவான். நீங்க கையை இயல்பா வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலாகிய ஜீவாத்மா அல்லது உயிர் இறையோட ஒன்றாது, அது தனியா தான் இருக்கும், பிரிஞ்சுதான் நிற்கும். கடவுள் தனியா தான் இருப்பாரு. ஆனா கடவுளிடம் ஒரு குணம் உண்டு, என்னவென்றால் அது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பேதம் பாராட்டாம எல்லாரையும் போய் தொடும். இப்படி ஒவ்வொரு விரலையும் போய் அது தொடும், மற்ற விரல் அப்படி தொட முடியாது. அதுவும் இந்த ஆள்காட்டி விரல் போய் அப்படி எல்லாவற்றையும் போய் தொட முடியாது. இறை ஒன்றுதான். அதாவது என்ன பொருள் என்றால், இறைவனை நீ தேடி நீ போக வேண்டாம். உன்னுடைய பண்பறிந்து உன்னுடைய நிலையறிந்து இறைவன் உன்னுடைய இடத்துக்கு வருவான் என்று சொல்லுவதை உணர்த்துவதாக அமைந்தது அது. அதற்கு பிறகு அந்த இது எப்பொழுதும் இந்த ஜீவாத்மா அல்லது சொல்லப்படுகின்ற மனித உயிர், மாந்த உயிர் எப்படி இருக்குன்னு கேட்டா, மற்ற 3ஐயும் சேர்ந்து இருக்கு, ஒட்டி இருக்கு. அந்த மற்ற 3 என்ன? ஒன்று நான் தான் பெரியவன் சொல்லக்கூடிய நடுவிரல், ஆணவம். அது ஆணவத்தினுடைய அடையாளம், நான் தான் பெரியவன். பாரு என்ன உருவத்தை பாரு. அடுத்தது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கர்மம், கண்மம். அடுத்தது கடைசியா இருக்கிறது மாயை. இது சின்னதா இருக்கிறது மாதிரி இருக்கும். வேடிக்கையா சொல்லுவாங்க, வீட்டுக்கு யார் இருந்தாலும் இதுதான் முன்னாடி போய் வாங்கன்னு கும்பிடும்போது அதுதான் முன்னாடி நிற்கலாம். இந்த 3ஐயும் சார்ந்து இருக்கும் இந்த உயிர். இதை என்ன செய்யணும்? இந்த உயிர் முத்தி அடைய வேண்டும் என்றால் இந்த உயிர் முதல்ல பணிவு கொள்ள வேண்டும், வளையணும். அப்படி வளைந்து வருகிற போது அது இறைவனை சென்று அடையும். இதுதான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையை சித்தாந்தம் இவ்வாறு விளக்கியது. அதனால ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு முத்திரைக்கும் இப்படி உண்டு என்பதனை நாம் அரங்கேற்று காதையில பார்க்க போறோம். நாட்டியத்துல ஒரு பெண் ஆடுகிறாள், பாட்டு பின்னால ஒலிக்கிறது. அந்த பாட்டு ஓரளவுதான் கருத்தை சொல்ல முடியும். அது சொல்லாத 100 வகையான கருத்துக்களை அந்த பாட்டை அடித்தளமாக கொண்டு இந்த கையின் முத்திரை, காலின் அசைவு, முகத்தில் பாவம், இந்த 3 காட்டும். இதைத்தான் அரங்கேற்று காதை சொல்ல போகிறது.
அதனால அவ்வளவு நுட்பமான செய்திகளை நாம் பார்க்க போற வேறு எந்த காப்பியத்திலும் இல்லை. சரி, அதனால இன்னும் விரிவாக சொல்லிக் கொண்டு போனா போகும் நிறைய. ஆடிய கொள்கையின் அரும்ப பொருள் கேடுற, இந்த இடத்துல பதிகத்துல கொஞ்சம் மாறுபாடான செய்தி என்னவென்றால், நாடக கணிகை என்று சொல்லப்படுகின்ற மாதவியோடு சேர்ந்து வாழ்ந்ததனால் அவன் தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்தான் என்பது தோன்ற பதியம் சொல்லுவது பிழை. கோவலனுக்கு செலவு வந்ததற்கு காரணம் என்ன என்பதனை பின்னால அடைக்கல காதையில சொல்ல போறார். மாதவி காரணம் இல்லை, அவனுடைய பகட்டான வாழ்க்கை, அது மட்டுமல்ல அவனுடைய வள்ளல் தன்மை. யாருக்கும் துன்பம் வந்து விட்டால் அவனுக்கு தாங்காது. அவன் பெரும் பொருள் கொடுத்து அவர்களை எல்லாம் பல இருந்து பண்புடையவர். அந்த நிலையில இருந்து நாம அடைக்கல காதையை பார்க்கும்போது பார்க்கலாம். அதனால 30 காதைகளையும் நாம 2 ஆண்டுகளுக்குள்ளார சொல்லி முடிச்சுட்டா அது பெரிய செயல்தான். சரி, ஆடிய கொள்கையின் அரும்பொருள் கேடுற கண்ணகி என்பாள் மனைவி, அவள்கார் பண்ணமை சிலம்பு, இனிய ஓசை எழுப்பக்கூடிய அந்த சிலம்பை பகர்தல் வேண்டி. இந்த பகர்தல்ங்கிற சொல்லு இருக்கு பாருங்க, அது விலை கூறுதல்னு பொருள். பின்னால இப்ப பகர்தல்னா விலை பகர்ந்தான்னு எழுதுறாங்க. அது ஜெனரலைசேஷன் சொல்லுவான் மொழியல்ல, பொதுமைப்பாற்பட்டு விட்டது அந்த சொல்லு. பகர்தல்னா அது விற்றல், விலை கூறுதல் தான் பொருள். சந்தையில பொருளை போட்டு பகர்ந்தான்னு சொல்லணும். அவ்வாறு அது என்ன பகர்தல்? அந்த காலத்துல ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது தான் வணிகம், பண்டமாற்று. அதனால இவ்வளவுக்கு இவ்வளவு என்று சொல்லுவது அதுதான் பகர்தல். பகர்தல் வேண்டி பாசால் சிறப்பு பாண்டியன் பெருஞ்சீர் மதுரை புகின்றான். மதுரை நகருக்குள்ளார வந்து சேர்ந்தான். இது பதிகம் சொல்லக்கூடிய செய்தி. அப்போது அங்கிருந்து வந்து சேர்ந்த பிறகு, மதுரைக்கு வந்த பிறகு என்னாச்சு? சிலம்பை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. பதிகம் சுருக்கமா தான் சொல்லும். அங்க சொல்லும் போது நிறைய விளக்கம் இருக்கு. அதுக்கு இலக்கணம் இப்படியெல்லாம் நுட்பமாக அமைந்து பல பொருட்சிறப்புகளை, பொருண்மை சிறப்புகளை காட்டுகிறதுன்னு பார்க்க போறோம். பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட வரும் காப்பியத்துல வழக்குறை. இங்க பொன்செய் கொல்லன் தன் கை காட்ட, எதிரே பொற்கொல்லன் அவனுக்குரிய ஏவலாளர்களோடு வர்றான். அவன் அரண்மனை கொல்லன் என்பது அறிந்து இவன் கோவலன் என்ன செய்கிறான்? இந்த சிலம்பை காட்ட, கோப்பெருந்தேவிக்கு அல்லதை இச்சிலம்பு யாப்புறவில்லை. இந்த சிலம்பை வாங்குவதற்குரிய தகுதி, பொருத்தம் கோப்பெருந்தேவிக்கு தான் உண்டு. அவள் அணிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையது இந்த சிலம்பு. இங்கு இருக்க, இருக்குன்னு தான் இருக்கு. இங்கு இருக்கென்று, இருக்க என்று என்பது இருக்கென்று, அது தொகுத்தல் விகாரம். ஒரு எழுத்து காணாது. இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இடைக்குறை விகாரம் என்பதற்கும் தொகுத்தல் விகாரம் என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இலக்கண நூல்களிலும் இது சொல்லப்படவில்லை. இது உய்த்துணர்வால் அறியப்படுவது. எப்படி? 3 எழுத்து இருந்து நடுவுல ஒரு எழுத்து போய்விடுமையானால் அது இடைக்குறை விகாரம். எடுத்துக்காட்டு சொல்லணும். அன்னநடைங்கிறது அனநடை ஒரு சிலப்பதிகாரத்துல. அனநடை மாதரும் ஐயனும் தொழுது. 3 எழுத்துலதான் நடு எழுத்துன்னு சொன்னா சரியா வரும் கணக்கு. ஆனா அப்படி இல்லாம 5 எழுத்து இருக்கு, அதுல 4வது எழுத்து போயிட்டுதுன்னு சொன்னா அதுக்கு பேர் தொகுத்தல் விகாரம். தள்ள மெய் தளாடி, தள்ளாடிங்கிறது தளாடின்னு ஆச்சு, 2வது எழுத்து போயிட்டு. அதே போல 2 சொற்கள்ல வந்து ஒரு எழுத்து காணா போனாலும் அது தொகுத்தல் விகாரம். இவையெல்லாம் பண்டைய இலக்கணம். சரி, அப்போது யாப்புறவில்லை இங்கு இருக்கென்று ஏகி, இங்கு இருக்கங்கிறது இருக்குன்னு ஆச்சு. இங்கு இருக்கென்று ஏகி பண்டுதன் கொண்ட சில்லறை சிலம்பினை இவன் களவு செய்து விட்டான். கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பை
அரண்மனை பொற்கொல்லன் கவர்ந்து கொண்டு சில்லறி சிலம்பை ஒலிக்கக்கூடிய இந்த சிலம்பிற்கு ஈடாக பிறனோர் கல்வன் கையென அந்த சிலம்பு வேறொரு கல்வனுடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி வினை விளை காலம் மாதலின் யாவதும் சினையலர் வேம்பன் தேரானாகி இந்த இடத்திற்கு அடியார்கல்லார் உரையும் சிறந்து அமைந்தது நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார் அவருடைய உரை. இந்த இடத்துல அவருடைய உரை நல்லா இருக்கு. எப்படி என்றால், இது வினை விளை காலம், கோவலனுக்கு வினை விளைகின்ற காலம். அதுக்கு ஒரு கதை இருக்கு, பின்னால சொல்லப்படும். கோவலன் முற்பிறவியில செய்த ஒரு தீய செயல் இங்கு இவ்வாறு விளைந்தது. வினை விளை காலம் ஆதலின் யாவதும் சினையலர் வேம்பன் தேரானாகி, சினைன்னு சிறிய பூன்னு பொருளுங்க. சிறிய பூக்களை உடைய வேம்பலர் தேரானாகி, வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியன் ஆராயவில்லை. ஏன் ஆராயவில்லை? வினை விளை காலம், கோவலனுக்கு வினை விளைகின்ற காலம் ஆதலால் ஆராயவில்லை அப்படின்னு சொன்ன பிறகு அடியார்கல்லார் எழுதினாரு, வாய் சோர்ந்து சொல்லிட்டான். என்ன? கொன்ற சிலம்பு கொணர்க, கொண்டு அச்சிலம்பு கொணர்கிறதுக்கு பதிலா கொன்ற சிலம்பு கொணர்கன்னு வாய் சோர்ந்து சொல்லி விட்டான்னு அடியார்கள் எல்லாரும் எழுதினாரு. ஆனா நாட்டாரையா என்ன சொன்னாரு, வினைவழி காலம்னு சொல்லிட்ட பிறகு அப்புறம் வாய் சோர்ந்து தவறி சொல்லிட்டாங்கிறது பொருத்தம் இல்லை. கொன்றுன்னு தான் சொன்னான், வேந்தன் கொன்று என்றுதான் சொன்னான். ஏன் சொன்னான்? அவனுக்கு ஒரு அவசரம், இந்த சிலம்பை கொண்டு போய் காட்டி தேவியினுடைய ஊடலை தீர்க்க வேண்டும். அதனால கொன்ற சிலம்பு கொணர்க என்று சொன்னது உண்மையிலே அது வாய் சோர்ந்து சொன்னதில்லை, வாய் தவறி சொன்னதில்லை, அவன் கருதி சொன்னதுதான் என்பதனை நாம வெங்கடசாமி நாட்டார் எழுதியிருக்கிறார். அதையும் பார்க்கலாம். கொன்று அச்சிலம்பு கொணர்க என, கொணர்க ஈங்கென இங்க கொண்டு வருக என்று சொன்னான். சில்லறி என்றால் வேலை திறம் என்று பொருள். ரொம்ப வேலை நுட்பம் வாய்ந்த ஒரு சிலம்பு. சிறிய சிலம்புல அவ்வளவு வேலைப்பாடு. இப்பவும் அது மாதிரி இருக்கிறது. நகை கடையில சொல்றாங்க, இது எவ்வளவு அடி வேலை அமைந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப நுட்பமாக பார்த்தால் புலப்படக்கூடிய பூத்தொழில் என்று பொருள். அவ்வளவு பூத்தொழிலை அதில் செய்வார்கள். அடுத்தது கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி. இந்த அடி இருக்குத, மிகச்சிறந்த ஒரு அடி இது. இதை பின் வருகிற போது, வழக்குரைகாதை வருகிற போது நான் விளக்கி சொல்லுகிறேன். இந்த பாத்திரங்களோட அசைவை காட்டுகின்ற வகையில இளங்கோவடிகள் காட்டியிருக்கிறார். அதையெல்லாம் உரையாசிரியர்கள் காட்டாது செய்து அதெல்லாம் பின்னால பார்ப்போம். கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி நிலைக்களம் காணாள். இனி வாழ்வது எப்படி என்று அவளுக்கு தெரியல. நிலைக்களம் காணாள் நெடுங்கணீர் உகுத்து, அதாவது கண்ணிலிருந்து அருவி போல கண்ணீர் ஒழுகிறது. பத்தினியாகலின் பாண்டியன் கேடுற. இந்த பத்தினிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், சொன்ன சொல் பிழையாமல் நடக்கக்கூடிய ஆற்றலுடையவள் பொருள். சொற்பிழையாமை எழுதினார் பேராசிரியர் உரை எழுதுகிற போது, பத்தினி என்பதற்கு சொற்பிழையாதவள், சொன்ன சொல்லு மாறாது, ஒரே நிலை, சொன்னதுதான் அப்படின்னு. அவ்வாறு பத்தினியாகலின் பாண்டியன் கேடுற முத்தார மார்பின் முலைமுகம் திருகி. அதாவது முத்தார மார்பு, அவ்வளவு முத்துக்கள் அங்க ரொம்ப மலிவான செய்தி. அங்க ரோம் நாட்டுல சட்ட பேரவையில ஒருத்தன் புலம்புறான், இந்த நாட்டினுடைய சொத்தெல்லாம் பொன்னெல்லாம் அந்த பாண்டிய நாட்டு முத்து வாங்குவதற்கு போய்கொண்டே இருக்கிறது, நாடு எல்லாவற்றையும் இழந்து விடும் போது இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்க வேண்டும், இனி தமிழ்நாட்டு முத்துக்களை வாங்கக்கூடாதுங்கிறான். அவ்வளவு பெரும் செல்வம் உடையது இந்த பாண்டிய நாடு, கொற்கை முத்து. அதுல உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த கொற்கை முத்து உள்ளார போய் மூச்சை அடக்கி குளிக்கிறான் பாருங்க, கடல்ல, ஆழ்கடல்ல போய் மூச்சை அடக்கி
போய் பல மணி நேரம் கூட அதுல மூச்சு அடக்கணும். அடக்கி போய் முத்த கொண்டு வர்றான். அப்படி முத்த கொண்டு வர்றதுல அவனுக்கு எவ்வளவுன்னு கேட்டா, அரசனுக்கு ஒரு பகுதி, அதனுடைய மதிப்புல அரசனுக்கு ஒரு பகுதி, இன்னொரு பகுதி 3 பகுதியாக பிரிக்கப்படும். அரசனுக்கு ஒரு பகுதி, கரையில இருந்து இந்த முத்தெடுக்க மூழ்குகிறவன் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மந்திரம் சொல்லக்கூடியவனுக்கு ஒரு பகுதி. என்ன கொடுமை பாருங்க, எப்படி பிழைத்திருக்கிறது ஒரு கூட்டம். கரையில இருந்து மந்திரம் சொல்லுகிறவனுக்கு ஒரு பகுதி, முத்து குளிக்கிறவனுக்கு ஒரு பகுதி, இப்படி இருந்திருக்கிறது. இதெல்லாம் குறிப்புகள்லாம் இருக்கின்றன. இதை பற்றி எல்லாம் அயல்நாட்டு ஆசிரியர்கள்லாம் நிறைய எழுதுகிறார்கள். முத்தாரமார்பின் முலைமுகம் திருகி நிலைகெடு கூடல் நீளறி ஊட்டிய. பின்னால யாரும் கண்ணகி மதுரை எரித்தாள், கண்ணகி மதுரை எரித்தாள் என்று அந்த ஒரு தொடரோட நிறுத்திக் கொள்கிறார். இந்த ஊரை நான் எரிப்பேன் என்று அவள் சொல்லுகிறாள். அப்போது மதுராபதி தெய்வம் சொல்லுது, உன்னால் இந்த நகர் எரி உண்ண வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு முன்னரே இருக்கிறது என்று சொல்லுது. அதனால கண்ணகி அவள் உள்ளம் துன்பப்பட்டிருந்தாலும் கூட அவளிடத்து அந்த சொல் வந்ததற்கு காரணம் அந்த நகரினுடைய முன்னை ஊழ் என்பதை உணர வேண்டும். பலர் புகழ் பத்தினியாகும் இவளன, அதாவது நகரை நான் சுடுவேன் என்று சொல்கிறான். இதே சொல்லிய கம்பன் என்ன பண்ணிடுறான் பாருங்க. அனுமன் சீதை பேசுகிற போது சொல்லுவா, அனுமன் சொல்றான், இந்த தோல்ல ஏறிங்கம்மா, கொண்டு போய் நான் இங்க ஐயாட்ட சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லுகிற போது அது எனக்கு தகுதி உடையதில்லை. அப்படி போகணும்னு நினைச்சா இந்த இலங்கையை நான் ஒரு சொல்லால சுட்டு கொளுத்திடுவேன், சொல்லினார் சுடுவேன். ஆனால் ஏன் செய்யல? என் கணவனுடைய வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். என்னுடைய கணவன் ராமன் தன்னுடைய வில்லின் ஆற்றலால் வென்று என்னை வீட்டுக் கொண்டு போகணும், அதுதான் எனக்கு பெருமை என்று சொல்றார். அதே போல சொல்லினார் சுடுவேன் அவன். அது போல அவன் பார்த்தான், இந்த அம்மா இங்க எப்ப இவங்க பெருந்தன்மையினால சுடாம இருக்கிறாங்க நகரத்தை, அவரு அங்க இருக்கிறாரு, போர் நிகழ்ந்துதான் போகணும், நம்மால முடிஞ்சது நம்ம இந்த ஊரை கொடுத்துட்டு போவோம்னு அனுமன் என்ன பண்றான், அங்க இருந்து போய் அது நினைக்கிறான். உடனே அவன் வால்ல எல்லாரும் பந்தத்தை கட்டி துணியா சுருட்டி வச்சு கட்டி நெருப்பையும் வச்சிடறானுவோம். நெருப்பு வச்ச உடனே நகரத்துல முக்கியமான மாளிகையா போய் உட்கார்ந்து அந்த நெருப்பை வச்சு எல்லாம் கொடுத்துறான் அனுமன். இது எதுக்காக சொல்றேன்னா, அது அந்த வால்மீகில வராத ஒரு செய்தி சொல்றான். ஆனா ராவணனிடம் போய் சொல்லுகிறார்கள், ஐயா சுட்டது குரங்கு சூறை ஆடிட, அந்த குரங்கு இந்த நகரத்தை சுட்டுது, என்னாச்சு, எங்கேயாவது கிணறு தோண்டுனா ஊறுகின்றது உதிரம், தண்ணி வரல கிணத்துல, ரத்தம் வருது. அவ்வளவு பேரை வச்சு தேய்ச்சுட்டான், அரக்கர்களை மூட்டை பூச்சியா வச்சு நசுக்கிட்டான். அவருடைய ரத்தம் எல்லாம் தோன்றி எதை தோன்றினாலும் அங்க ரத்தம் தான் வருது. பெண்களை ஆசையோடு கணவன்மார்கள் அணுகுனா அவர்களுடைய கூந்தல்ல நெருப்பு வாடதான் அடிக்குது என்று சொல்லுகிறான். அதனால இந்த நெருப்பால் அவன் அனுமன் சீறினான். ஆனா அதை விட அவன் சொல்லுகிறான், சொல்லினால் சுடுவேன். நெருப்பால சுடுறதுங்கிறது எல்லாராலையும் முடிந்த செயல். அது போர்க்களத்துல எரி பறந்து எடுத்தல் அப்படின்னு ஒரு துறை இருக்கு. வென்ற நகரை நெருப்பால கொளுத்துதல், எரி பறந்து எடுத்தல் அப்படின்னு சொல்லுவான். இங்க சொல்லினார் சுடுவேன்னா அதை விட இங்க நீளெறி ஊட்டிய ஒரு சொல் தான் சொன்ன. அப்பவும் கூட அந்த தெய்வம் கேட்கிறது, இப்படி நீ தீ ஊட்டுகிற போது இங்க யார் யாருக்கு இதனால் இன்னும் விளையக்கூடாது அப்படின்னு கேட்கிற போது கண்ணீசு பார்ப்பார் அறவோர் பசு பத்திரி பெண்டில் இவர்களை எல்லாம் விட்டு விட்டு தீத்திரத்தார் பக்கம் இந்த நெருப்பு செல்லட்டும். அது அந்த அற நோக்கை காட்டுகிறது. அப்படியாக பத்தினியாகும் இவளென அப்படின்னு சொன்ன உடனே சாத்தனாரே சொல்றாரு,
வினைவிளை காலம் என்பீர், வினை விளையக்கூடிய காலம் என்று சொன்னீர்களே ஐயா, யாது அவர் வினைவு, என்ன வினை விளைந்தது என்று நீங்க கேக்குறீங்களா அப்படிங்கிறார் சாத்தனார். நான் சொல்லிட்டே வரும்போது வினை விளை காலம்னு சொன்னேன்ல, அது என்ன வினை விளைந்தது என்று நீங்க கேக்குறீங்க இல்ல, அப்படிதானே? இது வந்து மானோலாக்னு சொல்லுவான் இங்கிலீஷ் போய்ட்டு. அதாவது D.H. லாரன்ஸ் எழுதுவான் ஒரு அருமையான போயம். அதுல அங்கிருந்து வருவான் ஒருத்தன், அந்த பாட்டு முழுமையும் ஒருத்தன் பேச்சா இருக்கும், எதுக்கு ஒருத்தன் இருப்பான், அவனுடைய அசைவு தான் தெரியும். என்ன திரும்பி பாக்குறீங்க, இங்க நான் சொல்றதை கேளுங்க அம்மா, நடுவுல படிய பார்த்து ஏறி வாங்க மேல, அந்த ஓவியத்தை பாருங்கம்மா. இப்படி ஒரு மானலாக், ஒருவருடைய உரையாடல். அது மாதிரி இந்த சாத்தன் சொல்லுகிறான், வினை விளை காலம் என்று அப்படின்னு சொன்னீங்களே, என்ன வினை விளைந்தது என்று கேட்க, அதிரா சிறப்பின் மதுரை மூதூர் கொன்றையம் சடியுளி மன்றை பொதியிலில் வெள்ளியம்பலத்து நள்ளிருளில் கிடந்தேன், அப்ப நடந்ததை கேள் என்று சொல்லி, ஆரஞ்சருற்ற வீர பத்தினி முன் மதுரை மா தெய்வம் வந்து தோன்ற, மதுரைக்குரிய தெய்வம் மதுராவதி தெய்வம் அங்கிருந்து வந்து தோன்றியே, புதியழல் சீற்றம் பொங்கையின் விளைத்தோய் மார்பினாலே உள்ளத்திலே பொங்கிய சீற்றத்தை நெருப்பாக விளைத்தவளே கண்ணகியே, முதிர்வினை உங்களுக்கு முடிந்ததாகலே, உனக்கு வினை வந்து சேர்ந்தது. முந்தை பிறப்பில் பைந்தொடி கணவனோடு சிங்காவன்புகள் சிங்கபுரத்து சங்கமன் என்னும் வாணிகன் மனைவி இட்ட சாபம் கட்டியதாகலே. சிங்கபுரம் என்று ஒரு ஊர் இருந்தது, அங்கு வணிகர்கள் எல்லாம் வந்து வணிகம் செய்தார்கள். அதில் சங்கமன் என்று ஒரு வணிகன் தன்னுடைய மனைவி நீலியோடு வந்தான். அவர்கள் வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற போது அரச ஏவலனாகிய பரதன் என்பான் இந்த சங்கமன் மீது வஞ்சம் கொண்டு, இவன் ஒற்று பார்க்க வந்திருக்கிறான் என்று அரசனிடம் போய் சொல்லி, அரசன் உடனே அவனை கொன்று விடுக என்று சொன்னான். அதனால் பரதனுடைய ஏவலால், அரசனுடைய ஆணையால் சங்கமன் கொல்லப்பட்டான். நீ கிடந்து புலம்பினாய், நான் உற்ற துன்பத்தை அவனும் இதற்கு காரணமானவனும் அடைக என்று சாபமிட்டு போய்விட்டார். அவர் இட்ட சாபம் கட்டியது அந்த பரதன் தான் இந்த கோவலன் என்று சொல்லி மதுராவதி தெய்வம் இந்த சாப வரலாற்றை பேசியது. மதுராவதி தெய்வம் இந்த சாப வரலாற்றை பேசுது. அதனால முடிந்தது நல்வினை. இதுகாரும் நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு காரணம் நீங்கள் செய்த நல்வினை. இந்த இடத்துல சித்தாந்தத்தை நீங்கள் உணர வேண்டும். நல்வினை செய்தாலும் பிறகு உண்டு, தீவினை செய்தாலும் பிறகு உண்டு, ரெண்டும் வாய்த்தே தீரும். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கின்றன, பின்னாலே சொல்லுவேன். நல்வினை செய்தாலும் பிறகு உண்டு, தீவினை செய்தாலும் பிறகு உண்டு. அதுதான் சித்தாந்த நெறி. அதற்கு பரிமாணம் உரை எழுதுகிற போது எழுதுவார், ரெண்டும் விலங்கு தான் ஐயா, ஒண்ணு பொன் விலங்கு, இன்னொன்னு இரும்பு விலங்கு, அவ்வளவுதான். இது பொன் விலங்கு பூட்டிக் கொள்வது ஒன்றும் பெருமை இல்லை, இரும்பு விலங்கு கூட்டிக் கொள்வதுனாலையும் அதே விளைவுதான், ரெண்டும் விலங்கு தான். அப்ப சரி, அப்ப பிறவி அற்று போவது எப்படி அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். நல்ல கேள்வி தானே. அப்ப பிறவி அற்று போவது எப்படி என்றால், செய்கின்ற வினையை, இதை நாம் செய்கிறோம், அதாவது ஒரு பொருளை கொடுத்தா கூட நான் கொடுக்குறேன் பாருன்னு இல்லை, நான் சும்மா ஒரு வாயில் தான், நான் ஒரு கருவிதான் இதை செய்வதற்கு, இறைவன் செய்விக்கிறான் என்று கொடுக்கணும். நாம் கொடுக்கிறோம் என்று அந்த ஆணவத்தோடு கொடுத்தா பிறவி வந்து சேர்ந்துடும். பிறவி வர வேண்டாம் என்ற கருதக்கூடிய யாருக்கும் தான் கொடுப்பதாகவோ தான் செய்வதாகவோ கருத மாட்டோம். அதனால உள்ளம் பற்றாமல் செய்வதற்கு பயன் இல்லை, பலன் வராது. எப்படி என்றால், உத்தரை வந்து சுந்தன் என்பவன் இறைச்சி உணவை வைத்து சாப்பிடுங்கிறான். அவன் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும்னு ஒத்துக்கிட்டாரு புத்தர். அவன் ஆனா பன்றி இறைச்சி வைப்பான்னு எதிர்பார்க்கல. தேக்க இலையில பன்றி இறைச்சியை கொண்டு வந்து வச்சுட்டான். வச்ச உடனே மனம் பற்றாது உண்டா புத்தர்
இறைச்சி உணவு உண்ணக்கூடாது என்று எல்லாருக்கும் சொன்னவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக சுந்தன் இட்ட பன்றி இறைச்சியை எடுத்து சாப்பிட்டார். பிறகு புறப்பட்டு போகிற போது அன்றைக்கு இரவே அவருக்கு வயிற்று வலி தாங்காம வந்துருச்சு. ஐயோ, அந்த சுந்தன் இட்ட இறைச்சி அல்லவா உங்களுக்கு வயிற்று வலியை ஏற்படுத்தி விட்டது என்று ஆனந்த தேரர் அவருடைய சீடர் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இல்லப்பா, அன்று ஒரு அரசியை போல் வாழ்ந்த சுஜாதை எனக்கு கொடுத்த பால் உணவும் இன்று சுந்தன் கொடுத்த பன்றி இறைச்சியும் ததாகதற்கு ஒன்றுதான். அவற்றிலே வேறுபாடு காண்பதில்லை. என்னுடைய நாக்கு இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. அப்படி சுவையறிகின்ற மனோபாவம் எனக்கு இல்லை. இது நான் விடைபெறுகின்ற காலம் வந்து விட்டது, ஆகவே இந்த வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது என்று புத்தர் சொன்னதாக நாம் படிக்கிறோம். அதனால மனம் பற்றாது செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் வினை வந்து தாக்காது என்பது சித்தாந்தம். அந்த நிலையில் வாரொலி கூந்தல் நின் மணமகன் தந்தை 14 நாள் கழிச்சு நீ மறுபடியும் இழந்த கணவனை மீண்டும் அடைவாய் என்று அந்த மதுராபதித்தை சொல்லியது. எல்லை நீங்கி வானோர் தங்கள் வடிவின் அல்லதை மானிட வடிவிலே நீ காண முடியாது. ஒரு வானவன் வடிவத்திலே வந்து அழைத்து செல்வான், ஈனோர் வடிவில் காண்டல் இல்லன கோட்டமில் கட்டுரை கேட்டவன். கோட்டம் என்றால் வளைவு, குற்றம், குற்றமில்லாத அந்த கட்டுரை. கட்டுரைன்னு என்ன பொருள் என்றால் கட்டி சொல்லப்படுகிற உரைன்னு பொருள் இல்லை. அப்படியெல்லாம் பிரிச்சு அதுக்கு பொருள் சொல்லக்கூடாது. கட்டுரை என்றால் மெய்யுரை என்று பொருள். எங்க இருக்கு ஆதாரம்னு கேட்டா, ஹரிச்சந்திர புராணத்துல ஹரிச்சந்திர சொல்றான், பதி இழந்தனும் பாலனை இழந்தனும். அரசு போச்சு, மகனை எடுத்தாச்சு, மனைவி சுடுகாட்டுல வந்து நிக்கிறா, எல்லாத்தையும் இழந்தாச்சு, கதி இழக்கினும் யானும் ஒரு கட்டுரை இழக்கலேன்னு. எது போனாலும் சரி உண்மைதான் பேசுவதுங்கிற அந்த நோன்பை மட்டும் நான் இழக்க மாட்டேங்க. எவ்வளவு ஒரு பெரிய சிக்கல் பாருங்க. இத ஒரு ஆளு 11 வயசுல இந்த நாடகத்தை பார்த்தாரு, இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு மனதுல ஒரு உறுதி 11 வயதுல வந்துருச்சு, இனி சாகர வரையில கட்டுரை தான், உண்மை உரைதான், பொய் சொல்றது இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. கடைசி வரல நிறைவேற்றிட்டாங்க. அவர் தான் அந்த காந்தியடிகள். ஆனா இப்ப மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, படாகுடி பொய் சொல்லாம படாத பாடுபடுறான். கடைசியில் விஸ்வாமித்திரன் வந்து கேட்டா, இப்போ ஒரு பொய் சொல்லு, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களா, முடியாது போ சொல்லுங்க. ஆனா இத பார்க்கிற வேறொரு வகையான மனம் என்ன நினைக்கும்னா, ஏப்பா உண்மை சொன்னா இவ்வளவு சங்கடமா, இவ்வளவு துன்பமா, சீச்சி, நம்ம அறியாம சொல்லிட்டு இருக்கிற 1-2 உண்மை இன்னும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுதிக்கு வந்துடுறான். அது முரண் சிந்தனை, கான்ட்ராஸ்ட். அந்த நிலையில இவ்வாறு ஓட்டமில் கட்டுரைன்னு மெய்யுரைன்னு பொருள். கட்டுரை கேட்டனன் யான் என அரசு உடனே இதுதான் நடந்த கதைன்ன உடனே அரசியல் விடைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்திரிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், இந்த 3ஐயும் படிக்கும் போது நீங்க 3 நினைவுல வைத்துக் கொள்வது. அரசியல் விடைத்தோர்க்கு அரங்கூற்றாவது என்பது பாண்டியனுக்கு, உரைசால் பத்திரி உயர்ந்தோர் ஏத்தல் என்பது கண்ணகிக்கு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது கோவலன். இந்த 3ஐயும் அப்படி நிரல்படுத்தி இதுதான் ஒரு காப்பியத்தினுடைய குறிக்கோள்னு சொல்றான். சிந்தாமணியினுடைய காப்பியத்தினுடைய குறிக்கோள் எது என்று கேட்டால், உலகம் நிலையாதது, பிறப்பது குற்றம், ஆகவே இதனை விட்டு நீங்குக என்பது சிந்தாமணி சொல்லுவது. காம இன்பம் காம நுகர்ச்சி என்பது பயனற்றது, வீடு வேறு என்பது மெய்யானது, அதுதான் சிந்தாமணி சொல்லுவது. மணிமேகலையும் அதேதான், ஏறத்தாழ அதேதான். அதுல என்னன்னு கேட்டா, பிறப்பது என்பது துன்பமானது, பிறவாமை என்பதுதான் இனியது, அதுதான் மணிமேகலை சொல்லுது. அதனால இவ்வாறு ஒரு காப்பியத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். இந்த 3 குறிக்கோள்கள் பேசப்படுகின்றன. காப்பியத்தின் உள்ளேயும் இதை பார்க்க போகிறோம். சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம ஒரு பாட்டுடை செய், அதாவது உரையும் பாட்டுமாக இந்த ஒரு செய்யுளை முடிகள் வேணும் அப்படின்னு சொல்ல,
சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுரை செய்யுள் என சாத்தனார் சொல்றாரா. முடிகடு வேந்தர் மூவர்க்கு முடித்து அடிகள் நீரே அருள்கிறார். இது 3 வேந்தர்களுக்குரிய கதையா இருக்கு. அதனால அடிகளே நீங்க எழுதுறதுதான் பொருத்தம் என்று சாத்தனார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இளங்கோவடிகள் அதனை யாத்தார். மங்கள வாழ்த்து பாடலும். இனிமேதான் இப்ப 30 காதைகளை சொல்ல போறாரு. 30 காதைகளுடைய பெயரை சொல்றாரு. முதல் இது மட்டும் காதையின் பெயர்ல மங்கள வாழ்த்து பாடல். பின்னாலே உள்ள காதை என்பதற்கும் பாடல் என்றுதான் பொருள் என்று நீலகேசி உரை சொல்லுகிறது. அது அப்படி இருந்தாலும் கூட மங்கள வாழ்த்து பாடல்ல கதை இல்லை. உள்ளார மற்றதுலாம் கதை இருக்கு. அதனால காதை என்று சொல்லப்பட்டது. அதனால அதோடு நாம் நிறைவு செய்து கொண்டு இப்ப நாம அடுத்து வரக்கூடியதுல பதிகத்துல எஞ்சிய பகுதியை இப்ப 63 அடிகள் பார்த்திருக்கோம். 90 அடிகளுக்கு இன்னும் சிறிது இருக்கு. அதை அடுத்த வகுப்புல பார்த்துட்டு நாம் காப்பியத்துக்கு உள்ளே நுழைவோம். இதுக்காக ரொம்ப ஈடுபட்டு கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. எனக்கு ஐயா மிக நன்றி. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, அருமையான சொற்பொழிவு. எனக்கு ஒரு சின்ன டவுட் உண்டு, கேட்கலாமா? இந்த சிலப்பதிகாரம் வடமொழி இருந்து ஏதோ ஒரு இலக்கியத்தினுடைய அடித்தள கதை எடுத்துக்கிட்டாங்கன்ட்டு யாரோ ஒரு பேரறிஞர் சொல்லியிருக்காரு. மேபி நாகசாமியா இருக்கலாம். அது பத்தி கொஞ்சம் எனக்கு தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி, ஆமா, அவரு நாகசாமி ஒரு தகராறுகள்லாம் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. இது இருக்கு, வேற யாரும் எழுதல. அவருக்கு மறுப்பு எழுதினேன், ஆங்கிலத்துல எழுதியிருக்கேன். ஆனா அவருடைய குரல் சென்ற அளவுக்கு மத்திய அரசுக்கெல்லாம் என்னுடைய குரல் செல்லாது. அதனால அவர் சிலப்பதிகாரம் ஒரு காப்பியமே இல்லை, அது ஒரு கடன் வாங்கின கதை. அது நாட்டிய சாஸ்திரத்தை பார்த்து எழுதுறது, பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரத்தை பார்த்து எழுதுறது என்று நாகசாமி எழுதுறாரு. அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. நான் பின்னாடி காப்பியம் சொல்லுகின்ற போது நான் எல்லாவற்றையும் சொல்லத்தான் போறேன். எந்த செய்தியும் ஒழிவுபடாது. திரும்ப நான் அறிந்த வரையில உள்ள செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லுவேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் இது உண்மையிலேயே தமிழருக்கே உரிய காப்பியம் என்பதையும், இது எங்க இருந்து வந்த கதை, நான் தான் சொன்னேன், நற்றிணையில ஒரு பாட்டு, அதுதான் இதற்கு மூலம். அது மட்டுமல்ல, யாப்பருங்கலத்துல திருமாவுண்ணி என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த திருமாவுண்ணி தான் இந்த கண்ணகி. அதனால இது தமிழ்நாட்டில் நிகழ்ந்த வரலாறு. அதை கற்பனை கூட்டி பெருக்கி ஒரு காப்பியமாக ஆக்கியிருக்கிற இளங்கோவடிகள் என்பது வரலாறு. அதை விட்டுட்டு அவர் சொல்றது எதற்காகன்னு கேட்டா, இதற்கெல்லாம் மூலம் சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லுவதற்காக அவர் சொல்றாரு. அது அவருடைய கடமை சொல்றாரு. நம்முடைய கடமை நம்முடைய காப்பியத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுவது. நான் வரக்கூடிய வகுப்புகள்ல அவற்றையெல்லாம் நான் விரிவாக சொல்லுவேன். அதனால ஒரு நொடியில அல்லது 5 மணித்துளியில சொல்லக்கூடிய செய்திகள் அல்ல அவை. அவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக நான் காட்டுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்வேன். நன்றிங்க ஐயா. மாரவர்மன் ஐயா இருக்காங்க. ஐயா மிக மகிழ்ச்சி. மாரவர்மன் வந்திருக்காரா? இல்ல. சரி, நான் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரிங்க, சொல்லுங்க. மிக அருமையா இருந்ததுங்க ஐயா. சரிங்கம்மா, ரொம்ப கேள்விகள் எல்லாம் தொகுத்து அவருக்கு அனுப்புவேன்னு முதல்ல சொன்னீங்க. அது மாதிரி எங்க கேள்வி எல்லாம் அதுல போடலாமா? அனுப்புங்க, நான் சொல்றேன்.